அண்ணே சொல்லு தம்பி. என்னண்ணே இந்த வண்டி கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷனா? எல்லாத்தையும் பிரிச்சு போட்டிருக்கீங்கண்ணே. ரீஸ்டோரேஷன்லாம் இல்ல தம்பி. ஓகேண்ணா. ஒரு கடங்கார பையன் இருக்கான், சம்பளம் வாங்காம நம்மள்ட்ட வேலை வைக்கிறான். சரிண்ணா. அவன் ஜெஜ வேலை தான். இந்த எலிப்பைய வணக்கம்ண்ணா மாப்பிள. இன்னைக்கு நீ சட்னி ஆக்காம விட மாட்டேன். எல்லாத்தையும் ஏபிஎஸ் வயர்ல இருந்து ஏர் பேக் வயர்ல இருந்து எல்லாத்தையும் கடிச்சு குதறிட்டான். கம்ப்ளீட்டா டாப் விப் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டோம். பிரிச்சு பார்த்தோம்னா இந்த பாரு, இதுதான் வந்து ரியர் ஏசி யூனிட். இந்த ஏசி யூனிட் தான் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில வேலை செய்யல. கஸ்டமர் வந்து அதை பொருட்படுத்தாம விட்டுட்டாங்க. ஏசியை வந்து ஆன் பண்ணவே இல்லை, இந்த ப்ளோயர் வேலை செய்யவே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எலி வந்து இதைத்தான் கடிச்சிருக்கு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அதுக்கு அப்புறம் தான் வந்து ஏர் பேக் ஏபிஎஸ் லைனை கடிச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து ஏர் பேக் ஏபிஎஸ் லைன் வந்து அந்த கிளஸ்டர்ல காமிக்கவும் நம்ம கணிச்சு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அந்த லைன்ல கொடுத்துட்டோம், அது சரியாயிருச்சு. இப்ப இந்த லைனையும் நம்ம கொடுத்துட்டோம், சரி பண்ணிட்டோம். ஆனா இப்ப என்னடானா இந்த ப்ளோயர் வந்து சுத்தல. எதனால அப்படின்னா இந்த எலி வந்து இதை கடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இதை நம்ம செக் பண்றோம். இப்ப இந்த ப்ளோயர் வந்து ஸ்டக் ஆயிருச்சு. இப்ப இந்த ப்ளோயரை நம்ம வந்து கழட்டி கிளீன் பண்ணி பார்க்கணும். சரி ஆகல அப்படின்னா புது ப்ளோயர் தான் போடணும். உங்க வாகனத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வேலை செய்யல அப்படின்னா உடனே கவனிச்சு அதை வேலை செஞ்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா இதே மாதிரி ஸ்டக் ஆயிரும். இந்த எலிப்பயிட்ட இருந்து உங்க வாகனத்தை பாதுகாத்துக்குங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னதான் நம்ம வந்து ஃபுல்லா ஷீல்டு போட்டு கவர் பண்ணாலும் அவன் நினைச்சாதான் கடிக்காம இருக்க முடியும். நீங்க வந்து ஸ்நாக்ஸை வந்து போட்டீங்கன்னா கிளீன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூண்ணா.